ஏதோ நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லல அப்படியான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. தத்தங்களும் எனக்குரியது என்று விசுவசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நீ குணமாயிட்ட, நீ சுகம் பெற்றுட்ட. அவருடைய தழும்புகளினாலே இப்பொழுதே சுகம், பரிபூர்ண சுகம். சுகவீனமா இருக்கிறவங்க சொல்லுங்க, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே இப்பொழுதே நான் சுகமான. இதோ புல்பிட்ல இருந்து வர்றதில்ல, it is in you. நீ விசுவாசித்தா, உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகமாக்கியது. இதுதான் அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதே வார்த்தையை தான் இப்ப சொல்றாரு. நீ விசுவாசித்தால் நீ குணமடைவ, நீ விசுவாசித்தால் நீ குணமடைவ. பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சுகம். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, நான் பூர்ணமாய் விசுவாசித்து தேவனுடைய பரிபூர்ண சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க, சுகவீனமா இருக்கிறவங்க, பலவீனமா இருக்கிறவங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய வார்த்தையை நான் பூர்ணமாய் விசுவாசித்து நம்பிக்கையோட சொல்லுகிறேன். என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய பலன் நிரப்புகிறது. என்னுடைய சுகவீனத்தை எல்லாவற்றையும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் சிலுவையிலே எனக்காக பரிகாரமாகிவிட்டார். என்னுடைய வியாதிக்கு அவர் பரிகாரம் செய்து விட்டார். எனவே நான் சுமக்க தேவையில்லை, நான் சுகமானே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, கல்வாரியிலே கிறிஸ்து இயேசு சிந்திய இரத்தத்தினாலேயும் அவர் கொடுத்த ஜீவனாலேயும் நான் சுகமானே. உங்களுடைய உறவினர்கள் யாரும் சுகவீனமா இருப்பார் என்று சொன்னா இந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்களுக்கு படுக்கையில படுத்திருக்கலாம், மருத்துவமனையில கிடக்கலாம், அவர்களுக்கும் அதேதான் சொல்லுங்க. அவர்கள் சுகமாகி விட்டார்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன், கிறிஸ்துடைய வார்த்தையை நம்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளினாலே அவர்கள் சுகம் பெற்று விட்டார்கள். தேவன் மகிமை அடைகிறார். சொல்லுங்க.